சமையல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 29 பொருட்கள் கொண்ட ஷியக்காய் பொடி வீட்டிலே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு போலாம் வாங்க. 1 கிலோ ஷியக்காய் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 15 நம்பர் எலுமிச்சை தோல் எடுத்து வச்சிருக்கேன். மருதாணி இலை 2 கைப்பிடி அளவு. நெக்ஸ்ட் வேப்பிலை 4 கைப்பிடி அளவு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு. செம்பருத்தி பூ இலை 1 கைப்பிடி அளவு. ஜடா மாஞ்சல் 25 கிராம். கொய்யா இலை 2 கைப்பிடி அளவு. முருங்கை இலை 3 கைப்பிடி அளவு. அடுத்து பூந்தி கொட்டை 500 கிராம். வெந்தயம் 300 கிராம். அடுத்து ஆவாரம் பூ 100 கிராம். வெட்டிவேர் 10 கிராம். செம்பருத்தி பூ 100 கிராம். அடுத்து வால் மிளகு. ஸோ இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிளகுலையும் எட்ஜில் ஒரு ஷார்ப்பாக ஒரு வால் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து நன்னாரி வேர் 15 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து அதிமதுரம் நம்மளோட விரல் சைஸில் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து கீழா நெல்லி 1 கைப்பிடி அளவுக்கு. அடுத்து 300 கிராம் பச்சை பயிறு. அடுத்து கத்தாழை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதனோட மேல் தோல் சீவிட்டு இதனோட ஜெல்லியை இந்த பயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பாதாம் 10 நம்பர். நெல்லிக்காய் 10 நம்பர். கருஞ்சீரகம் 25 கிராம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் 25 கிராம். அடுத்து நொச்சி இலை. எனக்கு இலையா கிடைக்கல, உங்களுக்கு இலை கிடைச்சது அப்படின்னா நீங்க இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஸோ இதுவும் எனக்கு இலை கிடைக்கல. அடுத்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஸோ இதுதான் நம்ம பிரிங்கராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து திரிபலா சூரணம் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது எல்லா பவுடர்ஸ் எல்லாமே நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கத்தாழைய மேல் தோலை நம்ம இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் தலை தேய்க்கும் போது நம்ம ஷியக்காய் பொடியோட நம்ம கத்தாழை ஜெல்லை ஆட் பண்ணுறதுங்கிறது சம்டைம்ஸ் வந்துட்டு பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமே நமக்கு கத்தாழை பேஸ்ட் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிடுது. அதே மாதிரியே பச்சரிசி வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். அது 24 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ஊறி புளிச்சு வர அளவுக்கு நமக்கு எடுத்துக்கலாம். அது நான் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கத்தாழை ஜெல்லோட நம்ம பச்சை பயிரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம மற்ற பொருட்கள்லாம் காய வைக்கும் போது சேர்த்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூந்தி கொட்டையை இந்த மாதிரி அம்மியில வச்சு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இது சீடு தனியாகவும் மேலே இருக்கிற ஓடு தனியாகவும் வந்துடும். ஸோ இந்த சீடையும் நம்ம வந்துட்டு தட்டி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஷியக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெந்தயம். இப்போ பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து பவுடரா போட்டுக்கலாம். அடுத்து கொய்யா இலை, எலுமிச்சை, இதையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து செம்பருத்தி பூ, ஜடா மாஞ்சல்,
ஆவாரம்பூ, அடுத்து முருங்கை இலை, மருதாணி இலை, வேப்பிலை, எலுமிச்சை இலை, அடுத்து கருவேப்பிலை, வெட்டிவேர், செம்பருத்தி பூ இலை, கீழா நெல்லி. இப்போ அதிமதுரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா போட்டுக்கலாம். அடுத்து அதே மாதிரியே நன்னாரி வேரையும் போட்டுக்கலாம். இப்போ ஃபிளாக்ஸி, கருஞ்சீரகம், அடுத்து நெல்லிக்காய் 10 நம்பர், இன்னும் நீங்க வேணாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வால்மிளகு, கடைசியா பாதாம். ஸோ இது எல்லாத்தையும் நாம் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 24 hours நல்லா புளிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்து இதோட சேர்த்து காய வச்சுக்கலாம். இது நல்லா 2 days நல்லா காயட்டும். இப்போ இந்த மாதிரி 2 நாளைக்குமே நம்ம துணி போட்டு மூடி எடுத்துக்கும் போது நமக்கு பறக்காம இருக்கும். இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனர். அடுத்து பாருங்க, நம்ம கத்தாழை ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். இந்த கத்தாழை ஜெல்லு இந்த பயிரோட நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நமக்கு கத்தாழை பேஸ்ட் நமக்கு ஷியக்காய் பேஸ்டோட இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ 800 கிராம் அளவுக்கு இருக்கு. ஸோ இதை அந்த அண்ணா வந்துட்டு 4 டைம் போட்டு கொடுத்தாரு. ஸோ இது வந்து லாங் ப்ராசஸ், கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பவுடர்ஸை நம்ம 1 by 1 மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளை கரிசலாங்கண்ணி, நீங்க இலையா கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க இலையாவே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைக்காதனால பவுடர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து நொச்சி இலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது எல்லாமே நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து திரிபலா சூரணம், இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கட்டியா இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா பவுடரா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஷியக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பெரிய பாக்ஸ்ல நிறையவும் சின்ன பாக்ஸ்ல டெய்லி யூஸ்க்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் அரைச்சது. என்கிட்ட கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் தான் இருக்கு. இதுக்கு நான் அரைச்சி 1.25 வருஷம் ஆகுது. நல்லாவே இருக்கு. இப்போ நான் இப்போ அரைச்ச பொடியில இருந்து நான் கலந்து காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம ஷியக்காய் பொடி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தண்ணியில தான் கலந்து காமிக்க போறேன். உங்களால முடிஞ்சா வடிச்ச கஞ்சில இதை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஷியக்காய் தேய்க்கிறது அப்படின்னாவே நம்ம வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்துட்டு ரொம்ப சலிப்பு போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஈஸியான டிப்ஸ் என்னன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம்னா நமக்கு பெருசான ஸ்ட்ரெயின் எதுவுமே இருக்க மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வீட்டிலேயே நேச்சுரலான ஷியக்காய் பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.